லேகா மேம் ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா மேம்? சார் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மடங்குகள், காரணிகள் இது ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணிகள் நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன சொல்லுங்க. எனிஒன் காரணிகள் அப்படின்னு நமக்கு என்னது? ஸோ ஒரு நம்பர் எடுத்துட்டு அப்படின்னா அந்த நம்பரை ரிமைண்டர் ஜீரோவுக்கு வர மாதிரி ஒதுக்கக்கூடிய எல்லா எண்களும் என்ன சொல்லுவோம்? ஃபேக்டர்ஸ், அப்படி காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காரணிகள் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் எடுத்துக்கிறோம் பாருங்க. சொல்லுங்க 20ஓட காரணிகள் என்னென்ன? 20ஓட காரணிகள் நமக்கு என்னென்ன சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு காரணி இருக்கும்போது 1 அதே மாதிரி அதே நம்பர். சரி பாருங்க, 20 எந்த நம்பர்ல வகுப்படும்? 2 4 5. ஸோ 4 5 வந்துச்சு, அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் 2 10ஆல வகுப்படும். அப்ப இதுதான் இதோட காரணிகள். ஸோ 1 20 2 10 4 5. ஸோ வேற நம்பர் வேற நம்பர் வராது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 20 காரணிகள். அதே மாதிரி 30க்கு என்ன பண்றோம்? 30க்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம். ஸோ 30ஓட ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? 1 எழுதிக்கலாம், லாஸ்ட்ல 30 எழுதிக்கலாம். செகண்ட் டேபிள்ல வரும், தேர்ட் டேபிள்ல வரும், ஃபோர்த்ல வராது, ஃபிஃப்த் டேபிள்ல வரும், சிக்ஸ்த் டேபிள்ல வரும், அதுக்கப்புறம் 10th டேபிள், 15th டேபிள். ஸோ இது வந்து 30இன் காரணிகள். ஸோ இந்த காரணிகள்ல இப்ப 20க்கும் 30க்கும் இடையில இருக்கக்கூடிய பொது காரணிகள் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ். ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்ன? சோ பொது காரணிகள் என்ன பாருங்க. 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, 2 2 5 10. சோ இதெல்லாம் வந்து இதோட காமன் ஃபேக்டர்ஸ். என்னன்னா அதெல்லாம் பாருங்க. 1 2 5 10. சோ 1 2 5 10. சோ இது பொது காரணி. இப்ப பொது காரணி 2 நம்பர் கொடுத்து பொது காரணிகள் கேட்டாங்க எப்படி அப்படின்னு தெரியுதா? சோ அது காரணிகள் என்னென்ன பாக்குறோம். அந்த காரணிகள் 2 நம்பருக்கு எது பொதுவா இருக்கு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொது காரணி. அது நமக்கு பொது காரணி. சோ இதுலயே இந்த பொது காரணிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி என்ன? இப்ப நம்ம 20க்கும் 30க்கும் பார்த்திருக்கோம். சில பொது காரணி 1 2 5 10 இருக்கு. சோ இதுக்குள்ள மிகப்பெரிய பொது காரணி என்னங்க சொல்லுங்க? 10. சோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மீப்பெரு பொது காரணி. சோ மீ காமங்க இல்லைன்னா மீ போவான்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி. சோ வகுத்தினா நம்பர்ஸ் தான் வகுத்தி. 30ஓட வகுத்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30ஓட வகுத்திகள். மீப்பெரு பொது வகுத்தி. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. நமக்கு HCF நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம் அதிகமா. சோ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது காரணி. அப்ப 2 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தினா என்னன்னு புரியுதா? 2 நம்பருக்கு நமக்கு காரணிகள் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அந்த காரணி இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி என்ன? அதுதான் நமக்கு என்னன்னா மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது காரணி HCF. சேம் அதே மாதிரி பாருங்க மடங்குகள் பார்க்கலாம். சோ மடங்குகள் நமக்கு தெரியும். இப்போ ஒரு 6ஓட மடங்குகள் 8ஓட மடங்குகள் நம்ம எழுதாமா? பாருங்க 6இன் மடங்குகள். 6ஓட மடங்கு என்னென்ன வரும்? 6 12 18 24 30 36 42 48 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். அதே 8ஓட மடங்கு எழுதாமா? 8ஓட மடங்கு எழுதாம பாருங்க. 8ஓட மடங்கு என்னென்ன? 8 16 24 32 40 48 56 64 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். சோ இது நமக்கு 6 மடங்குகள் 8 மடங்குகள் எழுதிட்டோம். சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய பொது மடங்குகள் என்னன்னு சொல்லி பாருங்க. பொது மடங்குகள் சோ 6க்கும் 8க்கும் இருக்கக்கூடிய பொது மடங்குகள் என்னென்ன பாருங்க. 24. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நமக்கு இங்க 24 இருக்கு, இங்க 24 இருக்கு.
அதுக்கப்புறம் மடங்கு அப்படியே 48 அதுக்கப்புறம் என்ன வரும் 72 வருமா, அதுக்கப்புறம் 72. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். சோ இப்ப 6 மற்றும் 8ஓட பொது மடங்கு எழுதிட்டோம். என்னது 24, 48, 72 அப்படின்னு நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன 96, சோ 96 அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய பொது மடங்கு. சோ இப்ப 6க்கும் மற்றும் 8க்கும் இடையே உள்ள மிகச்சிறிய பொது மடங்கு நமக்கு என்ன, மிகச்சிறிய பொது மடங்கு ஒண்ணு கிடையாது, 24. பாருங்க பொது மடங்கு இங்க இருக்கு. இதுல இருக்கலே மிகச்சிறிய நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 24. சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா LCM. சோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். சோ காமன் மல்டிபிள்ஸ்ல இருக்கிற லீஸ்ட் மிகச்சிறியது. சோ மீ சிறு பொது மடங்கு. சோ மீசிமா LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். சோ இப்போ உங்களுக்கு என்னன்னா HCF அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? 2 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொன்னா அந்த HCF தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். நம்ம சும்மா நம்ம பார்த்தோன்னே மெத்தட்ல போட்டுட்டு போடக்கூடாது. சோ இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னா 2 நம்பருக்குமே கண்டிப்பா காரணிகள் ஒன்று இருக்கும். அந்த காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது காரணிகள்ல இருக்கிற மிகப்பெரிய காரணி என்ன, அதுதான் மீப்பெரு காரணி பொது காரணி, மீப்பெரு பொது காரணி. அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு மடங்குகள் இருக்கும். சேம் அதே மாதிரி 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பருக்கும் மடங்குகள் இருக்கும். அந்த 2 நம்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய பொது மடங்கு என்ன, அதுதான் என்னன்னா LCM. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா LCM மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், HCF பார்த்தோமா. சோ ஒரு நம்பருக்கு HCF வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண பாத்தீங்கன்னா 6 எடுத்துக்கிறேன். சோ 6ஓட காரணிகள் சொல்லுங்க. 6ஓட காரணிகள் என்ன, 1 6 வந்துரும், இடையில 2 3. 7ஓட காரணிகள் சொல்லுங்க. 1 7. ஏன்னா 7 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர். சோ கண்டிப்பா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும். சோ அப்ப இதோடைய மிகப்பெரிய காரணி மீப்பெரு பொது காரணிங்க என்ன, இதோட HCF நமக்கு என்ன சொல்லுங்க. 6க்கும் 7க்கும் HCF என்ன, 1. வெரி குட். இப்ப 6க்கும் 7க்கும் HCF என்ன பாத்தீங்கன்னா 1. அப்ப அந்த 2 நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன் டிவைஸ் எது இல்லைன்னா அவருடைய காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு 1. சோ இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கும் போது அந்த 2 நம்பருக்கும் மீப்ப 1 வந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா அதோடைய மீப்பெரு பொது வகுத்தி. சோ HCF வந்து பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கணும். அது HCF என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கணும். சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் சொல்லி சொல்லுவாங்க. சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கோ பிரைம் நம்பர்ஸ். சோ கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. கோ பிரைம் நம்பர்ஸ். சோ கோ பிரைம் நம்பர்ஸ் என்ன, நமக்கு அதோடைய HCF வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1ஆ இருக்கணும். சோ என்ன நம்பர் எடுத்துக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட், ரெண்டுமே காம்போசிட் நம்பரா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கலாம், ஒன்னு காம்போசிட்டா ஒன்னு பிரைம் நம்பரா இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போகுது. அப்படி நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது அதுக்கு மிகப்பெரிய பொது காரணி 1ஆ இருந்துச்சுன்னா அந்த என்ன நம்ம என்ன சொல்லுவோம், கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட், ரொம்ப முக்கியம். சரி, பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பின்னாடி பாத்துக்கலாம். அப்ப சார்பகா எண்கள் அப்படின்னா அப்படியே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு என்ன 1. சோ ரொம்ப முக்கியம், அத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, நமக்கு LCM என்ன தெரியும், அதே மாதிரி HCF என்ன தெரியும். நமக்கு LCM வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட மடங்குகளா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட மடங்குகளா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க HCF 2ஆ இருக்கு அப்படின்னா ஒரு 2 நம்பருக்கு என்ன பண்றேன், ஒரு சும்மா எனி நம்பர் எடுத்துக்கலாம் பாருங்க, A, B நம்பர் எடுத்துக்கிறேன். அப்படி HCF வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நம்மளோட LCM என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2ஆ இருக்கலாம், 4 8 சரி 4 6 8 10ன்னு சொல்லி நமக்கு என்னன்னா அவருடைய மடங்குகளா மட்டும்தான் வரும். அவருடைய மடங்குகளா மட்டும்தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு HCF ஒரு நம்பருக்கு நம்ம எடுக்கக்கூடிய HCF வந்து பாத்தீங்கன்னா LCM எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த HCF இன் மடங்குகளா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி LCM வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம LCM கொடுத்தோம்னா அதோட HCF வந்து பாத்தீங்கன்னா காரணிகளா இருக்கும். அதோடைய
காரணிகளா இருக்கும். ரெண்டு நம்பர் சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப புரியும் பாருங்க ஈஸியா. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 2,4ன்னு நம்பர் எடுத்துக்கிறேன். 2,6 எடுத்துக்கலாம். 2,6 2க்கும் 6க்கும் இருக்கக்கூடிய HCF சொல்லுங்க. HCF என்ன வரும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு 2. நமக்கு என்னது 2. அப்ப எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா 2ன் மடங்குகளா இருக்கணும். 2ன் மடங்குகளா இருக்கணும். பாருங்க இப்ப 2க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன கிடைக்கும்? அப்படியே 3 போட்டீங்க அப்படின்னா 1,1 மாறிடும். 6. வெரி குட். அப்ப HCF ஓட மடங்குகளா இருக்கா? எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட மடங்குகளா இருக்கு. அதே இங்க எல்சிஎம் வந்து பாருங்க 6ஓட காரணிகள் என்ன நமக்கு 1 2 3 6. சோ இதுல ஒரு காரணி தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட எல்சிஎம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் ஓட காரணிகளா இருக்கும் HCF. எல்சிஎம் ஓட காரணிகளா இருக்கும் HCF ஓட மடங்குகளா இருக்கும் எல்சிஎம். HCF ஓட மடங்குகளா இருக்கும் எல்சிஎம். சோ என்னன்னா இது क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுல எந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கீழ்கண்டல எது மீசியமாக அமைய இயலாது, மீசியமாக அமைய இயலாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல நம்ம கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. HCF வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎமோட காரணிகளா இருக்கும். எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட மடங்குகளா இருக்கும். ஓகே சரி, அவ்வளவுதான். நம்ம எல்சிஎம் பார்த்தோம், HCF பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டுக்கும் தொடர்பு என்ன பாருங்க. எல்சிஎம் அண்ட் HCF. எல்சிஎம் அண்ட் HCF ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு எண்களின் பெருக்கற்பலனானது மீசிமா மற்றும் மீப்போவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். சோ இதை வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் சரி டெட் எக்ஸாம்லயும் சரி நிறைய டைம் நம்ம கேட்டுருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதாவது ரெண்டு நம்பருக்கு ஏவும் பி வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். சோ ஏதாவது ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு எண்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க எல்சி வச்சு கண்டுபிடிக்கும் போது அதுக்கு இடையான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு எண்களின் பெருக்கற்பலனானது மீசிமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். சோ இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம நிறைய சம் போடுவோம். ஓகேவா? டேரக்டா பாருங்க, ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீப்பெரு பொது காரணி HCF நம்ம என்ன தெரியும்? 63 மற்றும் 42 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா காரணி கண்டுபிடிப்போம். சோ இப்ப நாம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர்ஸ். சோ பிரைம் ஃபேக்டர் பகா காரணிப்படுத்துதல் அந்த முறை மூலமா என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியாவும் போட்டுக்கலாம், நீங்க ஒட்டுக்காவும் போட்டுக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா தனித்தனியா போற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு காட்டிட்டு பாருங்க. ஏன்னா 63 மற்றும் 42. ஃபர்ஸ்ட் 63 பிரைம் ஃபேக்டர் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். பண்ணீங்க அப்படின்னா 21. மறுபடியும் தேர்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7. மறுபடியும் 7 1. சரி, மாதிரி இன்னொரு நம்பர் 49 இருந்துச்சு. 49 என்ன பண்ணலாம்? டேரக்டா நமக்கு 7 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? டேபிள் ஆகாது. ஸோ 7 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். மறுபடியும் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு என்னது 1. அப்ப 63 ஃபேக்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 3 × 3 × 7 எழுதலாம். 49 7 × 7 எழுதலாம். சோ நமக்கு இங்க என்ன கண்டுபிடிக்க HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ HCF கண்டுபிடிக்கும் போது பாருங்க ரெண்டுலயும் காமன் ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்கு? 7. அப்ப இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 7. 42 சார்? 42 ஓ நம்பர் 42. சரி, ஓகே. 49 கண்டுபிடிச்சோம். 42 நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க 63 42. 63 நம்ம எழுதிட்டு ஆல்ரெடி 3 × 3 × 7 எழுதிட்டு 42 போடும்போது பாருங்க செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 21. மறுபடியும் தேர்ட் டேபிள்ல பண்ணலாம் மறுபடியும் 1. அப்ப 42ங்கும் போது 2 × 3 × 7 எழுதுறோம். சோ என்னென்ன காமனா இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, 7 இருக்கு. அப்ப 3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21. அப்ப HCF நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 21. சோ நீங்க என்ன பண்ணலாம்? தனித்தனியாவும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் ஒட்டுக்கா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்க பார்த்தோம்? HCF. சோ HCF கண்டுபிடிக்கும் போது ரெண்டையும் ஒட்டுக்கா எழுதிக்கோங்க. 63, 42. சரி, ரெண்டு டேபிளையுமே காமனா கொஸ்டின்
So question is 42 not 49 sir. Okay sir. Okay 42 தான் பாருங்க போட்டுருப்பாங்க 63, 42 இருக்கு. சோ இந்த क्वेश्चனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமனா எந்த டேபிள்ல டிவைட் ஆகும் பாருங்க 63, 42 7th டேபிள் ஆகுது. ஓகே அப்ப 7. சோ 7க்கு பிரைம் நம்பர் பண்ணிக்கலாம். 9 7 63 அதே மாதிரி 6 7 42. சோ மறுபடியும் இந்த ரெண்டு நம்பருமே காமன் டேபிள் நம்ம கேன்சல் ஆகும். தேர்ட் டேபிள் ஆகும். 3 3 9 1 3 சரி 2 3 6 3 3 9 2 3 6. அவ்வளவுதான். சோ இதோட நிறுத்திக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு HCF கண்டுபிடிக்கும் போது அப்ப HCF வந்து பாத்தீங்கன்னா 7 × 3 21. அதாவது நம்ம ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஒட்டுக்கே எழுதிக்கிறீங்க. ரெண்டு நம்பருமே காமனா டிவைட் ஆகக்கூடிய டேபிள்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணி சார்ட் அவுட் பண்றீங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது நமக்கு 7 அதுக்கப்புறம் வந்து 3 டேபிள்ல கேன்சல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய நம்பர் பிரைம் நம்பரா இருக்கும் பாருங்க 3 2 பிரைம் நம்பர் அப்ப எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஸோ 7 × 3 × 3 × 2. ஸோ 7 3 21 3 2 6 6 21 எவ்வளவு 126. ஸோ இதான் அதோட எல்சிஎம் 126. ஸோ HCF நமக்கு வந்து 21 எல்சிஎம் 126. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி டைம் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் என்ன பண்ணணும் பெரிய நம்பர் எடுத்துட்டு அந்த பெரிய நம்பரோட அடுத்த மல்டிபிள் ஸோ பெரிய நம்பரோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சின்ன நம்பர் டிவைட் ஆகும் பாருங்க 63 44 டிவைட் ஆகாது. 63 அடுத்த மல்டிபிள் என்ன நமக்கு 126. ஸோ 126 44 டிவைட் ஆகும் பாத்தீங்கன்னா 44 டிவைட் ஆகும். அப்ப 126 தான் எல்சிஎம். ஸோ அப்படி கூட போடலாம். உங்களுக்கு எப்படி நீங்க ஃபாஸ்டா எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ எந்த மெத்தட்னா போடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா நம்ம டேரக்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம டேரக்டா யூஸ் பண்ணிப்போம். இல்ல சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் தனியாவே நீங்க போட்டுக்கலாம். தனித்தனியாவே நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 63 தனியா கண்டுபிடிச்சிட்டு 42க்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்க காமனா கூட எழுதணும். பாருங்க என்ன 3 7 3 காமனா இருக்கு 7 7 காமனா இருக்கு. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் பாத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கோ அது தனியா எடுத்து ஒரு டைம் எழுதணும். அதாவது காமனா இருக்கிறது ஒரு டைம் எழுதிக்கணும். 3 2லயுமே காமனா இருக்கு 7 2லயுமே காமனா இருக்கு. தனியா என்ன பாருங்க இங்க 3 1 தனியா இருக்கு இங்க 2 1 தனியா இருக்கு. அதையுமே எடுத்து ரெண்டு டைம் ஒரு டைம் எழுதிக்கணும். ஸோ இது நீங்க எல்லாம் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 126 கிடைக்கும். ஸோ 126 கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது HCF எப்படி கண்டுபிடிக்கும் புரியுதா கிளியரா? நீங்க தனியாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதாவும் என்ன பண்ணலாம் ஒட்டுக்காவும் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல நீங்க மைண்ட் கால்குலேஷன் என்ன பண்ணலாம் பெரிய நம்பர் எடுத்துட்டு அது வந்து சின்ன நம்பர் டிவைட் ஆகுதா அப்படி ஆகலன்னா என்ன பண்ணணும் அடுத்த மடங்குக்கு போகணும் அடுத்த மல்டிபிள் போகணும் அங்க நமக்கு ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகே இந்த சூழல் 2 எல்லாமே ஹோம்வொர்க் போட்டுருங்க. சும்மா என்னன்னு சொல்லுங்க போட்டு பாருங்க. குறிப்பு பாருங்க மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி எனவும் கூறலாம். மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி எனவும் சொல்லி கூறலாம். பாருங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்படின்னா இப்படின்னு கூறலாம். மீப்பெரு பொது காரணி 1, x = 1 y என்பது x இன் மடங்கு எனில் மீப்பெரு பொது காரணி இதுதான் மீப்பெரு பொது காரணி 3, 6 3. சரி நம்பர் கொடுத்துட்டு அதோட பொது காரணி மீப்பெரு பொது காரணி என்னவா சொல்லி கேட்கறாங்க. அது y என்பது x இன் மடங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல பாருங்க இப்ப 2, 4 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 4ஓட மடங்கு 2ங்கிறது பாத்தீங்கன்னா 2ஓட மடங்கு நமக்கு என்ன 4. அப்ப கண்டிப்பா நமக்கு இந்த HCF என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 2ஆ இருக்கும். அதேதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஓட மடங்கு நமக்கு என்னது 6. அப்ப HCF கண்டிப்பா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 3. ஸோ இதான் இந்த பாயிண்ட். சரி நம்ம சம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியா புரியும். பாருங்க 2 எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவ்வெண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும். கோ பிரைம் நம்பர்ஸ். சார்பகா எண்களில் 2 எண்களும் பகா எண்களாகவோ 2 எண்களும் பகு எண்களாகவோ அல்லது ஓர் எண் பகா எண் மற்ற எண் பகு எண்ணாகவும் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி வேணா இருக்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்கலாம். நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டினா கூட இது கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க 40க்கும் 56க்கு என்ன மீப்பெரு பொது காரணி. ஸோ HCF கண்டுபிடிச்சிருக்காங்க. தனித்தனியா போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஒட்டுக்கா போட்டு கண்டுபிடிக்கலாமா? இப்ப 40, 56. ஸோ HCF கண்டுபிடிக்கிறோம். அப்ப 40 56 காமனா டிவைட் ஆகக்கூடிய டேபிள் ஃபர்ஸ்ட் அது ரெண்டுமே ஈவன் நம்பர். செகண்ட் டேபிள்ல போடலாம் 20 இங்க 28 மறுபடியும் செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். 10 14 மறுபடியும் செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். சார் விச் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்பதான் மேம் கேக்குறீங்களா பாருங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் 6th செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல
செகண்ட் எக்ஸைஸ் 1.2 அதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் மேம். ஸோ 10,14 போட்டோம் அப்படின்னா 5,7. ஸோ 5க்கும் 7க்கும் நமக்கு காமன் வேல்யூஸே கிடையாது. அப்ப பாருங்க என்ன நமக்கு HCF என்னது 2 × 2 × 2. ஸோ 2 4 4 2 எவ்வளோ 8. அப்ப HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 8. இதே வந்து எல்சிஎம் என்ன பண்ணும் காமனா ஒரு டைம் எழுதிட்டு கீழே ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்ப 2 × 2 × 2 × 5 × 7. அப்ப 8 × 5 × 7 I7 35. 8 35 நமக்கு எவ்வளோ 280. 8 35 எவ்வளவு பாத்தீங்கன்னா 280. ஸோ இதான் ஆன்சர் நமக்கு. எடுத்துக்காட்டுக்கு 4 ஹோம்வொர்க் கொடுங்க. 18, 24, 30 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணியை காண்க. பார்த்தாலே தெரியுது எல்லாமே 6th டேபிள் கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு மீப்பெரு பொது காரணி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 6 இருக்கும். அடுத்து பொது மடங்குகள். ஸோ பொது மடங்குகள் பார்த்தோம். அதுலயே நம்ம மிகச்சிறிய பொது மடங்கு தான் நமக்கு என்னன்னா மீசிமா. ஸோ மீசிமாவை பார்த்துட்டோம். ஸோ மீசிமம் எப்படி கண்டுபிடிக்கணும் பகா காரணிப்படுத்தல் முறையில மேக்ஸிமம் போடுவோம். ஓகே பகா காரணிப்படுத்தல் முறையில. ஸோ 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமாவை காண்க. 156 124. ஸோ இங்க போட்டுக்காங்க பாருங்க. இந்த பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. எடுத்துக்காட்டுக்கு 5 எடுத்துக்காட்டு 6ல எல்லாம் ஹோம்வொர்க் போடுங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது பாருங்க மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமாவின் பயன்பாட்டு கணக்குகள். எடுத்துக்காட்டுக்கு 6 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? சோ மீப்பெரு பொது காரணி என்ன? அதாவது இந்த 3 நம்பரையும் வகுத்து நமக்கு மீதி என்ன கிடைக்கும் பாருங்க. 62 வகுக்கும் போது 2 கிடைக்கணும், 78 வகுக்கும் போது 3 கிடைக்கணும், 100 வகுக்கும் போது 4 கிடைக்கணும். மீதி கூட மிகப்பெரிய பொது காரணி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம 62, 78, 109 மீதி வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் அதை கழிச்சு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் மீதியை கழிச்சு நம்ம கிடைக்கக்கூடிய நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க 62 2 மீதி வந்து நமக்கு 2 கிடைக்குது. அப்ப 62 - 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு என்னது 78. 78ல மீப்பெரு பொது காரணி 74 3 கிடைக்குது. அப்ப -3, 109 - 4. 62 2 போயிடுச்சுன்னா மீதி 60, 78ல 3 போச்சுன்னா 75, 109 4 போச்சுன்னா 105. அப்ப 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்க, எல்லாமே நம்ம 5th டேபிள்ல கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க 12 டைம், 15 டைம், இங்க 35 டைம். சரிங்க, வந்து 12 15 2 1 21. சும்மா என்ன பண்ணலாம், 3rd டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். பண்ணோம்னா 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 7 டைம்ஸ். அப்படி HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 5 × 3 எவ்வளவு 15. அப்ப 15ஆல அந்த நம்பர் வகுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மீதி வந்து என்ன கிடைக்கும், 62 வகுக்கும் போது 2 கிடைக்கும், 78 வகுக்கும் போது 3 கிடைக்கும், 150 வகுக்கும் போது 4 கிடைக்கும். இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா மீப்பெரு பொது காரணி 15. மீப்பெரு பொது காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா 15. இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். இப்படி HCF என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 15. எடுத்துக்காட்டு 7 பாருங்க. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூலின் எண்ணிக்கையை காண்க. என்ன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நூல் விற்பனையாளர்கிட்ட புக் இருக்கு. என்னன்னா இங்கிலீஷ் புக் இருக்கு, சயின்ஸ் புக் இருக்கு, மேக்ஸ் புக் இருக்கு. மொத்தம் இது வந்து இங்கிலீஷ் புக் 175 இருக்கு, சயின்ஸ் புக் 245 இருக்கு, மேக்ஸ் புக் 385 இருக்கு. ஓகேவா? சோ என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிலையும் புக் வந்து அடுக்கிறாரு. பாடவரியா இங்கிலீஷ் புக் எடுக்கிறாரு, சயின்ஸ் புக் எடுக்கிறாரு, மேக்ஸ் புக் எடுக்கிறாரு. அப்படி அடுக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் எல்லா பெட்டிலையும் அடுக்கி வைக்கணும். சம எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா 175 மேக்ஸ் இப்ப இங்கிலீஷ் புக் இருக்கு அப்படின்னா, இப்ப 10 புக் எடுக்கிறாரு அப்படின்னா எல்லா பெட்டிலுமே 10 புக் தான் இருக்கணும். கடைசி வரைக்குமே 10 புக் தான் இருக்கணும். அப்ப பாருங்க 10 புக் எடுக்கணும்னா ரிமைனிங் என்ன வரும், 5 வருமா?
சார் விச் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மேம் ஃபர்ஸ்ட் மேம் 6th செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் லெசன் 6th செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸசைஸ் 1.2 சார் பாருங்க பேஜ் நம்பர் 19 பாருங்க. ஓகே சோ என்ன क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புக்ஸ் அடுக்கும்போது பெட்டில அடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 புக்குமே அடுக்கணும். அடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புக்லயுமே எல்லா பெட்டிலயுமே சமமா அடுக்கிருக்கணும். சோ எல்லா பாக்ஸ்லயுமே நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும். இப்போ ஒரு மொத்தம் 10 பெட்டில அடுக்கு அப்படின்னா 10 பெட்டிலுமே இங்கிலீஷ் புக் ஒரு இதுல 10 இருக்கா, எல்லா பாக்ஸுமே என்ன இருக்கணும் 10 இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ் புக்கா ஒரு பாக்ஸ் தான் 7 வைக்கிறோம்னா எல்லா பாக்ஸுமே 7 இருக்கணும். கொஸ்டின் புரியுதா? அப்படி வைக்கும் போது அதிகபட்சமாக கொஸ்டின் நல்லா பாருங்க, அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அப்ப நமக்கு நம்ம கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாத்துட்டீங்கனாலே என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதிகபட்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சங்கிற வார்த்தையை பாத்தீங்கனாலே நிறைய பேர் கொஸ்டின்ல கேட்பாங்க, சார் நீங்க எப்படிங்க சார் நீங்க எதுக்கு சார் HCF கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் வார்த்தையை பாத்துட்டீங்கனாலே சரியா கூடிய அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் கேட்கறாங்க. அதாவது 3 புக்கையும் சமமா அடுக்கிறதுக்கு அதிகபட்சமா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் பாருங்க. அப்ப என்ன பண்ணும் HCF கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிங்க. 175, 245, அதே மாதிரி 385. எல்லாமே 5ல முடியுது. அப்ப 5 டைப்ல கேன்சல் பண்ணலாம். பண்ணணும் கிடைக்கும் பாருங்க. 3 5 5 மீதி 2 25 அப்படிங்கும்போது 5 டைம். அதே மாதிரி 245 அப்ப பாருங்க அதுல வந்து 4 5 20 மீதி 4 45னா 9 5 45. 7 5 35 மீதி 35 அப்படின்னா 7 5 35. 35 49 77. என்ன காமன் நம்பர் எந்த நம்பர் ஆகும்? 7 ட்ரிபிள் ஆகும். 7 35 7 49 11 77. 5 7 11 காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்படி HCF நமக்கு என்னது? 5 × 7 35. 5 × 7 35. அப்ப மொத்தமா நமக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் பாத்தீங்கன்னா 35 பெட்டிகள் தேவைப்படும். ஓகேவா? அப்ப அதிகபட்சமா எத்தனை பெட்டிகள் நமக்கு தேவைப்படும்? இந்த புக்ஸ் எல்லாம் எடுக்க 35 பெட்டிகள் தேவைப்படும். ஓகேவா? பாருங்க அப்ப 125 புக்ஸ் இருக்கு. அவங்க என்ன கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்க. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையும் காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் புக் மொத்தம் 178 புக்ஸ் இருக்கு. மொத்தம் 35 பாக்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நூல் வரும்? எத்தனை புக் வரும்? அப்போ 175 divided by 35. அடிச்சு என்ன கிடைக்கும் பாருங்க. 70 140 5 டைமா 35 350 பாதி 150. ஓகே 5 டைம் வரும் நினைக்கிறேன். 40 140 125. அப்ப 5 மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல நமக்கு 5 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 5 இங்கிலீஷ் புக். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 125 பாக்ஸ்ல 35 பாக்ஸ்ல அந்த 125 புக் அடுக்குறோம். அப்ப ஒரு பாக்ஸ் நமக்கு எத்தனை புக் இருக்கும் பாத்தீங்கன்னா 5 புக். அதே மாதிரி 245 சயின்ஸ் புக் இருக்கு. அப்ப ஒரு பாக்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 35 பாக்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்ப ஒரு பாக்ஸ்க்கு எத்தனை புக் வைக்கலாம்? அடிச்சீங்கன்னா 70 மாதிரி அடிச்சீங்கன்னா 70. அப்ப 7 டைம் வருமா? பாருங்க பாருங்க. I 35 175 அதோட 70 கூட்டினீங்கன்னா 245. அப்ப நமக்கு இங்க 7 டைம் வரும். அதே மாதிரி 385 இருக்கு பாருங்க. 385 புக்ஸ் இருக்கு. 35 பாக்ஸ் ஒரு பாக்ஸ்க்கு எத்தனை புக் வரும்? 350 இன்னொரு 35 3 அப்ப 11 டைம். அப்ப ஒவ்வொரு பாக்ஸ் எவ்வளவு வரும்னு பாத்தீங்க. சயின்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா 7 வருது. இங்கிலீஷ் புக் வந்து பாத்தீங்கன்னா 5 வருது. அதே மாதிரி மேக்ஸ் புக் வந்து 11 வருது. அப்ப ஒரு பாக்ஸ் டோட்டலா எத்தனை புக் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம அது கொஸ்டின்ல கேட்கல. ஒரு பாக்ஸ்ல டோட்டலா எத்தனை புக் இருக்கும்? 23. வெரி குட். பாருங்க 11 + 7 18 18 + 5 23. டோட்டலா நமக்கு 23 புக்ஸ் இருக்கும். அப்ப மொத்த புக்ஸ் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு பாக்ஸ் 23 புக் எடுக்கிறோம். அப்ப நமக்கு 35 பாக்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நமக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் வச்சு என்னென்ன புக் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. தனியா போட்டு காட்டலாம் என்னன்னா இங்கே போட்டு காட்டிட்டு நீங்க ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா ஒரு முக்கியமான கொஸ்டின். குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க. மீசிமாவானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போதே பெரிய நம்பர் எடுத்துப்போம். பெரிய நம்பர் வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ஆகலாம் என்ன பண்ணுவோம்? அடுத்த மல்டிபிள் போகும்போதே கண்டிப்பா என்னதான் இருக்கும்? பெரியதா இருக்கும். சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். மீசிமாவானது
எப்பொழுதும் மீப்பெரு பொது காரணியின் மடங்காக இருக்கும். நம்ம சொன்னோம் எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா HCF ஓட மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேவா? அதே வந்து HCF எல்சிஎம்க்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது HCF வந்து எல்சிஎம் ஓட என்னவா இருக்கும்? எல்சிஎம் ஓட சொல்லுங்க. எல்சிஎம் வந்து HCF ஓட மல்டிபிளா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வெரி குட், ஃபேக்டரா இருக்கும். இப்ப HCF வந்து எல்சிஎம் ஓட ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம். சோ ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா HCM இருக்கும். காரணியா இருக்கும். வெரி குட். எடுத்துக்காட்டு 8 ஹோம்வொர்க் போட்டுருங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹோம்வொர்க் போட்டுருங்க. அதாவது 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. 18க்கு 30க்கும் கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணலாம்? செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 9 டைம், இங்க 15 டைம். மறுபடியும் தேர்ட் டேபிள்ல பண்ணீங்க அப்படின்னா 3 5. அப்ப HCF வந்து பாத்தீங்கன்னா 2 × 3 6. எல்சிஎம் என்ன கிடைக்கும்? எல்சிஎம் பாருங்க 2 3 6 6 3 6 3 18 18 × 5 னா 90. 18 நமக்கு எவ்வளவு? 90. நமக்கு என்ன கொஸ்டின்? கொஸ்டின் நல்லா படிக்கணும். அதே மாதிரி பாருங்க, மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம். போடும் போது 90:6 போட்டுருவோம். அப்படி போட்டா என்ன கிடைக்கும்? 15:1 கிடைக்கும். அது ரைட்டா? நமக்கு தப்பு. ஏன்னா அவங்க HCFக்கும் LCMக்கும் தான் என்ன கேட்கறாங்க? ரேஷியோ கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி ரேஷியோஸ் பார்க்கும்போது பார்த்தோம், மாத்தி போடக்கூடாது. மாத்தி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் தப்பு. அடிச்சீங்கன்னா 1 6 15 90. அப்ப 1:15. இதான் இதோட ஆன்சர். விகிதம் 1:15. 1:160 தான். எப்படி விகிதம் 1:160? 1:15. ஓகேவா? ஒரு டைம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. இந்த சமயம் ஒரு டைம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். கண்டிப்பா என்னன்னா எக்ஸாம்ல 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டுக்கு 9 கொஸ்டின் நல்லா கவனிங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. 254 508 வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மீதியாக 4 தரும் விட்டுருங்க. ஓகேவா? இதை விட்டுருங்க. 254 508 ஆகிய வகுக்கும் போது வகுக்கக்கூடிய மிகச்சிறிய என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இந்த 2 நம்பராலையும் வகுப்படணும். அப்ப 2 நம்பர் வகுப்படணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும்? இதோட என்னவா இருக்கும்? வெரி குட். எல்சிஎம் பொது மடங்கா இருக்கணும். ஓகேவா? 254க்கும் 508க்கும் நமக்கு என்னன்னா மடங்கு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே கூட பொது மடங்கு என்ன? அந்த பொது மடங்கு தான் இந்த 2 நம்பராலையுமே என்ன ஆகும்? காமனா டிவைட் ஆகும். ஓகேவா? அதான் வந்து காமனா டிவைட் ஆகும். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படிங்கும் போது 2 நம்பர் கொடுத்துட்டு நமக்கு 2 நம்பர் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை கேட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க 254க்கும் 508க்கும் இங்க பார்க்கும்போது தெரியுது. எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் எடுத்துப்போமா? பாருங்க, பெரிய நம்பர் எடுத்துக்கோ. 508 254 டிவைட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா ஒரு 254 250 250 500 4 + 4 8 508 பார்த்தாலே தெரியுது. அப்ப இதோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 508. எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 508 ஆகும். அப்ப என்ன பண்ணுங்க? ஆகினா வகுக்கும் போது சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்க. மீதி என்ன கொடுக்கணும்னா 4 தரணும். இப்ப இந்த 508 254 வகுத்தோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதே 508 வகுத்தோம்னா ஈவி என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்க என்ன கொஸ்டின்னா மீதி 4 கிடைக்கணும். மீதி என்ன 4 கிடைக்கணும். அப்ப இந்த 508 என்ன பண்ணிக்கலாம்? 4 கூட்டிக்கலாமா? அப்ப 508 + 4 512. இப்ப இந்த 512 வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 நம்பர் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும். கொஸ்டின் புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? எல்லாமே நீங்க ஹோம்வொர்க் மாதிரி ஒரு டைம் போட்டு பார்க்கணும். இந்த சம் உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் தான். நான் எல்லாமே கான்செப்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கான்செப்ட் சொல்லிடுறேன். எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க? ஹோம்வொர்க் ட்ரை பண்றீங்க. ஓகேவா? சோ இந்த சம் உங்களுக்கு புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்ல? ஓகே. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி மாடல்ஸ் தான் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். ஏதாவது 1 or 2 கொஸ்டின் இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி மாடல் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் என்ன தெளிவா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா?
எஸ்சிஎம் கண்டுபிடிக்கணுமா கொஸ்டின் படிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடும் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்காட்டு 10 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க தான் போட போறீங்க. பாருங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? 72 108 ரெண்டு நம்பராலையும் வகுப்படணும். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு நம்பர் வகுப்படணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சா அந்த நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். 72 108 ஆகியங்களா எல்சிஎம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இதுல பொது மடங்கை கண்டுபிடிச்சிட்டு அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் வச்சு இந்த 5 இலக்கம் கண்டுபிடிச்சலாமா? இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்து கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 72க்கு 108க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 108 72 டிவைட் ஆகாது. 108 அடுத்த மல்டிபிள் என்ன பாருங்க. 100 பிளஸ் 100 200 8 பிளஸ் 8 16. அப்ப 200 பிளஸ் 16 216. இது 108 அடுத்த மல்டிபிள். 216 72 டிவைட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆகும். ஏன்னா 370 210 3 6. அப்ப 210 பிளஸ் 6 216. அப்ப 72க்கும் 108க்கும் எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 216. சோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் 10,000. வெரி குட். 10,000. என்னன்னா இந்த ரெண்டு நம்பர் வகுப்பு சரியான வகுப்பு மிகச்சிறிய 5 இலக்கன்னு கேட்கறாங்க. நமக்கு ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் 10,000 நமக்கு தெரியும். பாருங்க நம்ம எல்சிஎம் இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 216 100ல போக 1000 எத்தனை டைம் போடலாம்? 4 டைம் போடலாமா? பாருங்க 4 16 எவ்வளவு? 64 4 200. அப்ப 864. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 136. 136 சரியா போச்சு. அப்ப மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஒரு 0 கீழே வைக்கலாம். 1360. அப்ப 6 டைம் போடலாமா? 6 டைம் போட்டோம்னா அதுக்குள்ள வரும். அப்ப 46 6 36 மீதி 1 மீதி 3 9 டைம் 6 12. அப்ப 1296 கழிச்சிங்க என்ன கிடைக்கும்? 10 6 போனா 4 16ல 9 போச்சுன்னா 5 இருக்கு. 15ல 9 போச்சுன்னா 6 64 12ல 12 64. சோ இப்ப பாருங்க மீதி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64 கிடைக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 10,000 மிகச்சிறிய 10,000. நம்ம என்ன எல்சிஎம் 216 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 10,000 216 டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி 64 கிடைக்குது. அப்ப பாருங்க 46 × 216 அப்ப நமக்கு என்னது? 10,000 மைனஸ் 64. 10,000 மைனஸ் 64. சோ இதான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப பாருங்க 9,936 கிடைக்கும். ஓகேவா? 9,936. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண். அதாவது இந்த நம்ம ரெண்டு நம்பர் வகுப்பக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இது நமக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்கறாங்க. அப்ப இது அடுத்த மல்டிபிள் போய்க்கலாமா? அடுத்த மல்டிபிள் என்ன? இதோட இன்னொரு 216 கூட்டிக்கோங்க. 10,000 பிளஸ் 100. வெரி குட். என்ன அவங்க என்ன 10,000 பிளஸ் 152 ஒருத்தர் போட்டுருக்காங்க. அது எப்படி படம் நானும் சொல்றேன் பாருங்க. 6 பிளஸ் 6 12 மீதி 1 5 9 2 11 மீதி 1 10,152. இப்ப அடுத்த மல்டிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10,152. சோ இதுதான் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்படியும் போடலாம். இன்னொரு அடுத்த மல்டிபிள் என்னன்னு பாருங்க. 47 × 216. இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிகச்சிறிய 5 இலக்க நமக்கு என்ன 5 இலக்க நம்ம 10,000 பார்த்தோமா? இந்த 10,000 என்ன பண்ணணும்? 216. நமக்கு மீதிங்க என்ன இருக்கு பாருங்க. மீதி நமக்கு இங்க என்ன இருக்கு? 64. இந்த 64 இருந்து கழிச்சிருங்க. இந்த 64 இருந்து கழிச்சிருங்க. 64. சோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா 10,152 தான் வரும். எந்த மெத்தட் வேணா போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எது புரிஞ்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி போடுங்க. நான் இருக்க 3 மெத்தடுமே சொல்லிட்டேன். ஏன்னா ஒண்ணு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா
இந்த 10,000 64 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 214 கூட்டணும். அதான் இந்த மெத்தட். 10,000 64 கழிச்சுட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 214 கூட்டணும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன கிடைச்சு ஈவு 46 கிடைச்சிருக்கா? அப்ப 46 216 நமக்கு மிகப்பெரிய நான்கு என்ன கிடைக்குது? 9,936. நம்ம வகுப்புடைய மிகப்பெரிய நான்கு இலக்கியம் 9,936 கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதுல அடுத்த மல்டிபிள் என்ன 47. அப்ப 5 இலக்கியம் போயிடும். அப்படின்னு நீங்க அப்படி கூட என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த சம்மு கண்டிப்பா என்னன்னா ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே கண்டிப்பா என்னன்னா ஹோம்ஒர்க் போட்டு பாத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு 11. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? பாருங்க, காலைல 5 மணிக்கு எல்லா அலைபேசிக்கும் ஒன்றாக ஒலிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அலைபேசி பாருங்க 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ். இப்படி என்ன எல்லாமே ஒவ்வொரு டைம் விட்டு விட்டு ஒலிக்குது. எப்ப மீண்டும் எப்ப வந்து மீண்டும் எல்லாம் ஒன்றா ஒலிக்கும் கேட்கறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. 15, 20, 25, 30 இது இதாகுது. என்ன நாளுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒன்றாக ஒலிக்கும் அந்த நிமிடத்தை கண்டுபிடிக்க முடியும். HCF எதுக்கு மேம் கண்டுபிடிக்கிறீங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நாளுக்குமே எல்சிஎம் பாருங்க. 15 15, 30, 45 போயிட்டே இருக்கும். 20 என்ன ஆயிட்டே இருக்கும்? 15, 30, 45, 60 மல்டிபிள் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 20, 40, 60, 80 மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் 25னா 25, 50, 75, 100ன்னு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி 30, 60, 90, 120 நம்ம போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது இதுடைய காமன் மல்டிபிள் எங்க எல்லாமே காமன் மல்டிபிளா இருக்கும் அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 அலாரமே எப்படி இருக்கும்? ஒன்றாக ஒலிக்கும். புரியுதா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்க HCF கண்டுபிடிக்க கூடாது. எல்சிஎம் தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப சம் தனியா போட்டுறேன். எடுத்துக்காட்டுக்கு 11. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்க புரிஞ்சுதா? 15, 20, 25, 30. ஃபிஃப்த் டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். 3, 4, 5, 6 பாருங்க. மறுபடியும் 3, 6 ரெண்டு இருக்கு. கேன்சல் பண்ண பாருங்க. 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 1, 4 கேன்சல் ஆகாது. 5 அப்படி வச்சுக்கோங்க. 6 வந்து 2, 3, 6. சரிங்க, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணலாம்? செகண்ட் டேபிள் பண்ணலாம். 1, 2, 4, 5 அப்படி வச்சோம். 1, 2, 2. சரி, எல்லாமே பிரைம் ஃபேக்டர் வந்துருச்சு. 5, 3, 2, 2, 5. அப்ப 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. அங்க 2, 5, 10, 5, 3, 5, 5, 2 இருக்கு. 2, 15 எவ்வளோ? 2, 15, 30. அப்ப 10 இன்ட்டு 30 நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 300. அப்படி எல்சிஎம் நமக்கு என்னது? 300. யாரோ 120 போட்ட மாதிரி கமெண்ட்ல 120 போட்டுருந்தீங்க. ஓகே, எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 300 கிடைக்குது. ஓகே, எல்சிஎம் என்னது? 300. சரி, நம்ம என்னன்னா நமக்கு என்ன கொஸ்டின்? அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? 300 நிமிடங்கள் கழிச்சு 300 நிமிடங்கள் கழிச்சு எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? சோ அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. டைம் ரொம்ப முக்கியம். பாருங்க, கொஸ்டின்ல காலை 5 மணி. காலை 5 மணினா 300 நிமிஷம்னா நமக்கு எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்ப 300 நிமிஷம் அப்படின்னா நம்ம 60 டிவைட் பண்ணோம்னா 5 மணி நேரம். அப்ப காலையில 5 மணிக்கு ஒழிச்சது அப்படின்னா மறுபடியும் எப்ப ஒழிக்கும்? அதே காலை 10 மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒழிக்கும். காலை 10 மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒழிக்கும். சோ இந்த கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல இங்க காலை 5 மணி மாலை 5 மணி கொடுக்காம 10 AM 10 PM அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? காலை 10 மணி நம்ம 10 AM 10 PM முற்பகல் பிற்பகல்
காலை 10 மணி ஏஎம் ஓகேவா, 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஏஎம் தான். அப்ப 10 ஏஎம் கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். 10 ஏஎம் 10 பிஎம் 11 ஏஎம் 11 பிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் மாதிரி 3 பிஎம் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னா 10 பிஎம் கொடுத்துட கூடாது. என்ன கொஸ்டின் காலை 5 மணிக்கு கொடுத்தா மாலை 5 மணிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், டைம் கொஞ்சம் நல்லா பாக்கணும். ஓகேவா, இங்க வந்து இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். அப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலை 10 மணி அதாவது 10 ஏஎம் முற்பகல் 10 மணிக்கு மீண்டும் எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கணக்கு. நான் கடைசி சொல்றேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். விளாம்பல கணக்கு கொஸ்டின் கேட்கலாம் மேம், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி புக்குக்கு பின்னாடி ஒரு தங்க முத்துக்கள் சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். அது என்னன்னா பின்னங்கள் வரும்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டெட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து தங்க முத்து வந்து வெள்ளி முத்தா மாத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கொஸ்டின் கூட நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு. மீப்பெரு பொது காரணி மீசிமா இடையினை தொடர்பு முன்னே சொன்னா என்ன நமக்கு, A into B is equal to LCM into HCF. ரொம்ப முக்கியம், பாத்துக்கலாம். பாருங்க, எண்களின் பெருக்கற் பலன் என்ன, A into B எடுத்துக்கிட்டேன். 2 நம்பர் தான். அதே மாதிரி அதோட அவற்றின் மீப்பெரு பொது காரணி மீசிமா பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ LCM into HCF. அப்ப A into B is equal to LCM into HCF. ஸோ ஃபார்முலா நல்லா பாத்துக்கோங்க. பாருங்க, எடுத்து பாண்டு பாருங்க. இது எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீப்பெரு பொது காரணி 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? என்ன கொடுத்தாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிக்காங்க. இந்த டேட்டா ஃபார்முலா தான். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே என்னன்னா நமக்கு ஃபார்முலா போயிடலாம். என்ன ஃபார்முலா, A into B is equal to LCM into HCF. ஸோ ஏங்கிறது என்ன, 108 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். LCM எவ்வளவு பாத்தீங்கன்னா 432, HCF 36. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். 432 36 டிவைட் பை 108. கழிச்சு இங்க ஒரு டைம், இங்க 3 டைம். ஒரு 3 3 மீதி 1 13, 4 3 12, மீதி 1 12 4. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பாத்தீங்கன்னா 144. 144. அதே மாதிரி எடுத்துக்கிட்டு 13 பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? சோ இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் சொல்லிட்டாங்க, மற்றொரு எண் கேட்கறாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது, இந்த மாதிரி கொடுத்தாலும் A into B is equal to LCM into HCF. சோ இங்க நமக்கு A கொடுத்துட்டாங்க, B தெரியல, X எடுத்துக்கலாம். LCM 5005ட்டாங்க. இங்க HCF என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இரு சார்பகா எண்கள். ஒன்னு, வெரி குட். சார்பகா எண்கள் கோ பிரைம் நம்பர்ஸ்னாலே நமக்கு அப்படி HCF எப்பயுமே என்ன இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். அப்ப இங்க HCF என்ன எடுத்து 1 எடுத்துக்கணும். ஓகேவா, அப்ப நம்ம X கண்டுபிடிக்க போறோம். 5005 டிவைட் பை 65. ஃபர்ஸ்ட் 5th டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 0 1. இங்க என்ன கிடைக்கும், 13. 1013 எத்தனை கிடைக்கும், 4 13 13. I 13 65. அதோட ஒரு 26 கூட்டணும்னா 81. சோ 100ல எத்தனை 13 இருக்கு, 7 13 8 13 8 13 65. அதுக்கப்புறம் 13 போட்டோம்னா 78 91. அப்ப 7 டைம். மீதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 9 கிடைக்கும். 9 91 மறுபடியும் 7 டைம். அப்ப x is equal to 77. x is equal to 77. அப்ப இல்ல மற்ற என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 77. சோ இதான் இதோட ஆன்சர். நமக்கு எல்லா சமயங்களும் புரிஞ்சுதா? LCM எப்படி கண்டுபிடிக்கணும், HCF எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு சம் கொடுத்தாலும் LCM கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா, அதே மாதிரி LCM மற்றும் HCF அதுக்கான ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ எக்ஸஸ் சம்ஸ் எல்லாமே நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. இது ஃபாஸ்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் fill in the blanks பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनலாம் ஒரு ஹோம்வொர்க் போட்டுருங்க. மீப்பெரு பொது, இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷ் ஆகும். இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்பெரு பொது காரணி என்னவா இருக்கும், 2. வெரி குட். என்ன 2ஆ இருக்கும். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் அவற்றின் மீப்பெரு பொது காரணி
3 வெரி குட். பாருங்க 3 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அதோட மடங்குகளா இருந்தாலே இது வந்து எல்சிஎம்மா இருக்கும், இது வந்து ஹெச்சிஎஃப் இருக்கும். அதான் அந்த குறிப்புல நம்ம பார்த்தோம்ல, சோ இதுதான் கொடுத்திருந்தாங்க அந்த குறிப்புல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 29 இது வந்து நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. 57 உடன் டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். சோ இந்த மாதிரி 4 நம்பர் சரியா வகுப்படணும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அந்த 2, 3, 4, 5க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வெரி குட் மேம், தேவசகுந்தி மேம், வெரி குட். எல்சிஎம். சோ எல்சிஎம் நீங்க கண்டுபிடிங்க. 2, 3, 4, 5. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2ஆல் அடிச்சீங்கன்னா 1, 3, 2, 5. சோ எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ். 2, 3, 6, 6, 2, 12, 12, 5 எவ்வளோ? 60. அப்ப எல்சிஎம் என்னன்னா நமக்கு 60. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 57 உடன் எந்த எண்ணை கூட்டினால் இந்த 4 வகுப்பு கேட்டிருக்காங்க. 4 வகுப்புனா என்ன நம்பர்? 60. அப்ப 57 இருக்கு. அப்ப எந்த நம்பர் கூட்டினா 60 வகுப்படும்? 60 கிடைக்கும். 57 நம்ம என்ன 3 கூட்டினா நமக்கு 60 கிடைக்கும். அந்த 60 வந்து பாத்தீங்கன்னா 4 நம்பர் வகுப்படும். அப்ப ஆன்சர் வந்து 3. சரியா தவறா என கூறுக. 57, 69 கோப்ரைம் நம்பரா இல்லையா? ஃபால்ஸ். ஏன்னா கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே 3ஆவது டைப்ல கேன்சல் ஆகும். 17 மற்றும் 18 ஆகிய மீப்பெரு பொது காரணி 1. சரியா தவறா? ட்ரூ. இது அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கப்பண்ணுக்கு சமமாகும். சரியா தவறா? ட்ரூ, வெரி குட். ஏன்னு பாருங்க, இது அடுத்தடுத்த எண்களின் மீப்போவா என்னவா இருக்கும்? இது அடுத்தடுத்த எண்களின் மீப்போவா என்னவா இருக்கும்? அடுத்தடுத்த எண்களின் மீப்போவா மேல கொஸ்டின் அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கும். அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. அப்ப அடுத்த எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் நம்ம சொல்லிடலாம். அடுத்தது எங்க கொடுத்தா நம்ம என்ன நம்பர் சொல்லிடலாம்? தண்ணி கொஞ்சம் தண்ணி சொல்லுங்க. அது என்ன நம்பர்? அடுத்தடுத்த எண்கள் தான் நமக்கு என்ன நம்பர்? ஈவன் நம்பர்ஸா? கோப்ரைம் நம்பர்ஸ். வெரி குட் வனிதா மேம், வெரி குட் மேம். கோப்ரைம் நம்பர்ஸ் பாருங்க 17, 18 எடுத்துக்கிறேன். அது நமக்கு ஈவன் நம்பர் சொல்லிடலாமா? பாருங்க 17, 18 இங்க மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட ஹெச்சிஎஃப் 1. அடுத்த எண்கள் எடுத்தீங்கன்னா அப்படி இல்லையா? அதுல ஹெச்சிஎஃப் என்ன இருக்கும்? 1ஆ இருக்கும். அப்ப அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா கோப்ரைம் நம்பர்ஸ். இணைப்பகா எண்கள் அல்லது சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது சார்பகா எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். அப்ப இதெல்லாம் எதுக்கு சமமா இருக்கும்? இது சார்பக எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸ். அப்ப எதுக்கு சமமா இருக்கும்? ஃபேக்டர் சமமா இருக்குமா? மல்டிபிள்ஸ். வெரி குட் மேம். மல்டிபிள் சமம் பெருக்கலுக்கு சமமா இருக்கும். அவைகளின் பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். சரியா தவறா? ட்ரூ. இது நமக்கு ட்ரூ தான். எல்லாமே கண்டிஷன் முன்னாடி தெளிவா பார்த்துட்டோம். அதனால நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. கொஞ்சம் தெரியாதீங்க, ஒரு டைம் 2 டைம் படிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? இதே இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இரு எண்களின் மீசிமாவானது எப்போதும் அவற்றின் மீப்போவாவின் காரணியாக இருக்கும். சரியா தவறா? மீப்போவாவின் காரணியாக இருக்கும். ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ மாத்தி மாத்தி சொல்ல போறீங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா மீசிமாவானது அவற்றின் மீப்போவாவின் காரணியாக இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? செல்வி மேம் ட்ரூன்னு போடுறீங்க, ட்ரூன்னு போடுறீங்க. ஓகே, ஃபால்ஸ். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? மீசிமாவானது மீப்போவாவின் காரணியா இருக்குமான்னு கேட்டேன். காரணியாவும் இருக்கும். வெரி குட் மேம். குணாதாரணி மேம், வெரி குட். மடங்குகளா இருக்கும். வெரி குட். அதோடைய மடங்குகளா இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்ட்டு. வேணா ஒரு நம்பர் கூட எடுத்து பார்த்து செக் பண்ணி கூட போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, சரி நெக்ஸ்ட் தேர்ட் போட்டு போயிடலாமா? சரியா தவிர எல்லாமே புரிஞ்சதுல? எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி மேம், இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போடுறேன், மீதி எல்லா சம்மே நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. ஹெச்சிஎஃப் ஒரு சம் போடுறேன், எல்சிஎம் ஒரு சம் போடுறேன். ஹெச்சிஎஃப் என்ன சம் போடலாம்? 5th சம் போடுறேன் பாருங்க. 27, 45, 81. எக்ஸைஸ் 1.2ல 3rd 5th சம்.
என்ன சம் வந்து 27 45 81. HCF கேக்குறாங்க. காமனா டிவைட் ஆகக்கூடிய டேபிள் பாருங்க. தேர்ட் டேபிள் கேன்சல் எல்லாமே 9 டைம் 15 2 3 6 மீதி 21 7 27. மறுபடியும் என்ன பண்ணலாம்? தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 5 9. ஸோ இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் 3 நம்பருமே டிவைட் ஆகக்கூடிய பொதுவான எண்கள் எதுவுமே கிடையாது. அப்ப இதோடைய HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 9. HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரி அடுத்தது ஒரு சம் போடலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்து 4ஆம் சம் பாருங்க. எல்சிஎம் என்ன சொல்லுங்க? டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லணும். எல்சிஎம் என்னது? 14 42. 42 14 டேபிள்ல கேன்சல் ஆகவும் ஆகாதா? யாரு 16 டேபிள் வரைக்கும் தெளிவா படிச்சிருக்கீங்களோ அவங்க டக்குன்னு சொல்லுங்க. வெரி குட். 42 தான் எல்சிஎம். ஏன்னா பார்க்கும்போது தெரியும் 42 14 டேபிள் கேன்சல் ஆகும். 14 42 14 42. அப்படி எல்சிஎம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 42. அதே மாதிரி இங்க பாருங்க 12 8 12 இருக்கு. 12 அடுத்த மல்டிபிள் 24. அப்ப 24 8 கேன்சல். அப்ப எல்சிஎம் 24. இங்க பாருங்க 9 அடுத்த மல்டிபிள் 18. 18 6ல கேன்சல் ஆகும். அதோட எல்சிஎம் 18. 15 அடுத்த மல்டிபிள் 30. 30ங்கிறது 10ஆல கேன்சல் ஆகும் 30. அவ்வளவுதான். இப்படி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். 60 வந்து பாத்தீங்கன்னா 40 30 கேன்சல் 40 கேன்சல் ஆகும். அடுத்த மல்டிபிள் போறோம் 120. 3லயுமே கேன்சல் ஆகும் 120 ஆன்சர். நெக்ஸ்ட் இங்க 75 15 டேபிள் 25 டேபிள் எல்சிஎம் நமக்கு என்னது? 75. எல்லா சம்மே நானே போட்டேன். மைண்ட் கால்குலேஷன் அப்படியே நீங்க பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஓகேவா? கிளியரா? நான் 6 சம்மே போட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா? பதில என்ன பண்றீங்க? பெரிய நம்பர் பாக்குறீங்க, சின்ன நம்பரால டிவைட் ஆகுதா இல்லையா பாக்குறீங்க. டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் எல்சிஎம். அப்படி ஆகலன்னா அதோட அடுத்த மல்டிபிள் போறோம். டக்கு டக்குன்னு என்ன பண்ணோம்? வித்தின் செகண்ட்ல என்ன பண்றோம்? ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமா? ஸோ எல்லாமே என்ன பண்ணும்? மைண்ட் கால்குலேஷன் பண்ணும். நல்லா டேபிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமா காண்க. கண்டுபிடிச்சல ஏதாவது ஒரு டைம் ஒரு கொஸ்டின் ஃபுல்லாவே போட்டலாம். 5th கொஸ்டின் பாருங்க. 154, 198, 286. அப்ப 154, 198, 256. சரியா போச்சா? 86. 286. என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாமா? 7 2 14 மறுபடியும் 7 2 14 9 2 18 மறுபடியும் 9 2 18 1 4 3 143. இப்ப 77 99 143. 77 பார்த்தது 11 டேபிள் கேன்சல் ஆகும். 143 11 டேபிள் கேன்சல். லேட்டர் 11th டேபிள் போயினேன் பாருங்க. 7 11 77 9 11 99 14ல ஓர் 11 11 மீதி 3னா 33. அப்ப 3 டைம். அப்ப 7, 9, 13. அப்ப காமன் ஃபேக்டர் என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப HCF நமக்கு என்னது? HCF வந்து பாத்தீங்கன்னா 2 × 11 22. இதுதான் நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 × 11. இங்க 7 ஒரு பிரைம் நம்பர், 13 ஒரு பிரைம் நம்பர். இந்த 9 நீங்க வந்து 3 × 3 எடுத்துக்கலாம். இல்ல டேட்டா 9 கூட எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க 7 × 9 × 13. நம்ம என்ன கிடைக்கும் சொல்லுங்க? எல்லாம் மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 22 63 13. மல்டிபிள் என்ன கிடைக்கும்? 22 × 63 × 13. எல்சிஎம் 18018. கரெக்டா? அது பண்ணிட்டோம் 18018. ஸோ நம்பி அப்படியே போட்டுறேன். ஸோ 18018. ஸோ இதுதான் எல்சிஎம். கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. இதோட எல்சிஎம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 18018 கிடைக்கிறதா பாத்துக்கோங்க. இப்ப எல்சிஎம் எப்படி கண்டுபிடி கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம் பாருங்க. 6வது கொஸ்டின் பாருங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அப்ப இந்த கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. வெரி குட். அதிகபட்ச கொள்ளளவு அப்படி கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா HCF. ஸோ கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப 80 100 120 பார்த்தாலே தெரியுது எல்லாமே என்ன டேபிள் கேன்சல் ஆகும்.
20 டேபிள் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 5 6. அப்ப இதோடைய HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 20. அப்ப அந்த அதிகபட்ச கொள்ளளவு பாத்திரத்தின் இது பாத்தீங்கன்னா 20 லிட்டர். ஸோ 20 லிட்டர். இதான் அதோடைய ஆன்சர். 6th கொஸ்டின் என்ன ஆன்சர்? 20 லிட்டர். 7வது கொஸ்டின், 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிகின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? சொல்லுங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? மினைய கொஸ்டின் பார்த்தோம். எல்சிஎம் வெரி குட். ஏன்னா நமக்கு 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகள் சொல்லிட்டாங்க. மறுபடியும் எப்போனா எல்லாத்துக்குமே பொது மடங்கு, மிகச்சிறிய பொது மடங்கு என்னவா இருக்கும்? அப்ப அந்த டைம்ல என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். ஒளிந்தன மீண்டும் ஒன்றாக ஒளிரும். அது சவுண்ட், இது லைட் சொன்னாங்க, முன்ன கொஸ்டின் சவுண்ட் சொல்லிதாங்க. பாருங்க 40 60 72. சோ எல்சிஎம் அடிக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 7. 40 60 40 42 40 40 60 72. சோ எல்சிஎம் அடிங்க என்ன கிடைக்கும்? செகண்ட் டேபிள்ல போட்டோம்னா 20 30 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் 36. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல போடலாம். 10 15 18. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல போடணும். தேர்ட் டேபிள்ல போட்டுக்கலாமா? ஸோ இங்க 15 18 கேன்சல் பண்ணலாம். தேர்ட் டேபிள்ல போனா 10 வந்து தேர்ட் டேபிள் கேன்சல் அப்படியே வச்சுக்கிறோம். 5 5 6 18. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல போட்டுக்கலாம். போட்டோம்னா 2 10, இங்க ஒரு 5 3 6. மறுபடியும் ஃபிஃப்த் டேபிள்ல போட்டோம்னா 1 3 கிடைக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க என்னன்னா பிரைம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. சோ நிறைய பேர் டவுட் வரலாம், சார் இப்படி போடும்போது பாருங்க சார் நீங்க 2 போட்டிருக்கீங்க, இந்த 5 அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க வகுப்படக்கூடிய எண்களை மட்டும் வகுத்து போட்டா போதும். வகுப்படாத எண்களை அப்படியே மறுபடியும் கீழே போட்டுக்கணும். இப்ப 10 நமக்கு 2ஆவது வகுப்படும், 6 வந்து பாத்தீங்கன்னா 2ஆவது வகுப்படும், மீதி கூடிய 5 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2ஆவது வகுப்படாத அந்த நம்பர் என்ன பண்ணலாம் அப்படியே கீழே வைக்கலாம். இப்ப பாருங்க நீங்க 5ஆவது வகுக்கிறேன், 5 வந்து ஓர் 5 5 ஓர் 5 5. 3வது வந்து பாத்தீங்கன்னா 5வது டேபிள்ல போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 3 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஓகேவா? 2 4 3 6 5 5 6 15 90. அப்ப 4 90 எவ்வளவு? 360. அப்ப மறுபடியும் எப்பனா 360 வினாடிகள் கழிச்சு எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். என்ன கொஸ்டினை கேட்டாங்கன்னா 8 மணிக்கு ஒன்றாக ஒளிந்தன. மீண்டும் எப்பனா 8 மணில இருந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடிகள்? 60 வினாடிகள். அப்ப 360 வினாடிகள்னா மொத்தம் எத்தனை நிமிஷம்? 6 நிமிடங்கள். அப்ப எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும்? 6 மினிட்ஸ் கழிச்சு டைம் சொல்லுங்க, டைமோட சொல்லுங்க. 8 மணிக்கு ஒன்றாக ஒலிச்சிருக்கு. மறுபடியும் 6 நிமிடம் கழிச்சு எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும்? 8.6 மினிட்ஸ். 2 PM 8 + 6. மேம் ஆஸ்கர் மேம் இது வந்து தேவசுகந்தி மேம் இது வினாடிகள், வினாடிகள் நிமிடங்கள் கண்டுபிடிக்கிறோம். வெரி குட் மேம், வெரி குட் சார். முரளி சார் வெரி குட் சார். 8.06. யார் யாரெல்லாம் 8.6 சொன்னீங்க அவங்க எல்லாமே ஆன்சர் தப்பு. 8.06. அப்ப 8.6 நிமிடங்கள். எப்படி இருந்தா 8.06 AM. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அவை ஒன்றாக ஒலிக்கும். யாராவது 8.6 சொன்னீங்களோ அவங்க எல்லாமே தப்பு. 8.60. இப்ப 6 அப்படின்னா 8.16 ஆயிருமா? ஆல்ரெடி டெசிமல்ஸ் பாத்துட்டுமா? பார்க்கலாம், இதுக்கு தான் பார்ப்போம். 8.6னா 8 மணி 60 நிமிடங்கள் ஆயிரும். அப்ப கண்டிப்பா மணி என்னன்னா 9 மணி ஆயிரும். ஓகேவா? சோ நமக்கு என்ன 6 நிமிடங்கள் போது 8.06. சோ அப்படிதான் நம்ம எழுதணும். அப்ப பாருங்க 8 மணி 6 நிமிடங்கள்ல நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மீண்டும் அவை ஒன்றாக ஒலிக்கும். மீண்டும் அவை ஒன்றாக ஒலிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 8வது क्वेश्चन பாருங்க. இரு எண்களின் மீசிமா 210. நம்ம ஓகே தானே? எல்லா क्वेश्चन எல்லாத்துக்கும் ஓகே தானே? கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் 8வது क्वेश्चन போறேன். இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீப்பெரு பொதுக்காரணி 14 என்றுள்ளவாறு எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும்? எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. டிஎன்பிசி இந்த மாதிரி மாடல் அதிகமா क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேவா? क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. இரு எண்களின் மீசிமா 210. எல்சிஎம் 210. அதே மாதிரி HCF என்ன சொல்றாங்க? 14 சொல்லிட்டாங்க. சோ என்ன क्वेश्चन இந்த மாதிரி நம்பர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை நம்பர்? 2 நம்பர்கள். எத்தனை எண்ஜோடிகள் அமையும்? அதாவது நமக்கு 2 எண்ஜோடி எடுக்கும் போது அது எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 210 கிடைக்கணும்.
அதே மாதிரி மீப்பெரு பொது காரணி HCF வந்து பாத்தீங்கன்னா 14 கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற மாதிரி என்னென்ன நம்பர்ஸ் நம்ம எழுத முடியும், என்ன நம்பர்ஸ் நம்ம எழுத முடியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சரி, தெரியாத என்ன பண்ணா x, y எடுத்துக்கிறேன். இந்த xy எப்படி இருக்கும்? 14 மடங்குகளா இருக்குமா? 14 மடங்குகளா இருக்குமா? ஏன்னா 14x 14y போறோம்னா நமக்கு இங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 14. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 14 மடங்குகளா தான் இருக்கும். அதனால 14x 14y எழுதிக்கிறேன். 14x into 14y. அப்ப ரெண்டையும் பெருக்கும் போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா LCM HCF பெருக்க பலனுக்கு சமமாக இருக்குமா? அப்ப LCM into HCF. LCM என்னன்னு பாத்தீங்கன்னா 210, HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 14. LCM HCF என்ன பாத்தீங்கன்னா 14. ஒரு 14 ஒரு 14 அழிச்சிடலாம். இங்கேயும் ஒரு 14 14 21 ஒரு 14 இருக்கு. ரிமைனிங் 7 70னா I 14 70. அப்ப எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனீங்க அப்படின்னா 15 கிடைக்கும். எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனீங்க அப்படின்னா 15 கிடைக்குது. அப்ப நமக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸும் ஒய்யும் பெருக்கும் 15 கிடைக்கணும். என்ன நம்பர் பெருக்கிற 15 கிடைக்கும் சொல்லுங்க. என்ன நம்பர் பெருக்கிற 15 கிடைக்கும்? வெரி குட். 5 இன்ட்டு 3 3 இன்ட்டு 5 வெரி குட். 1 இன்ட்டு 15 வெரி குட். மணி வெரி குட். அப்ப பாருங்க, ஒன்னு ஒரு பாசிபிள் என்ன 3,5 5 எவ்வளவு 5. இன்னொரு பாசிபிள் நமக்கு என்னது 1,15 1,15. சோ டோட்டலா நமக்கு என்ன 2 பாசிபிள்ஸ் இருக்கு. டோட்டலா நமக்கு எத்தனை பாசிபிள்ஸ் இருக்கு? 2 பாசிபிள்ஸ் இருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை ஜோடிகள் பாசிபிள்ஸ் தான் வந்து 2 ஜோடிகள். சோ 2 பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாசிபிள். அவங்க கொஸ்டின் என்னென்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதே கொஸ்டின்ல என்னென்ன நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ நமக்கு இங்க 2 பேர்ஸ் பாசிபிள். அது என்னென்ன பேரு? இந்த கொஸ்டின் நம்பர் இருக்கும்போது 14x 14y எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப xy யோட வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணினா போதும். அப்ப 14 இன்ட்டு 3 14 இன்ட்டு 5. சோ இது ஃபர்ஸ்ட் நம்பர். 14 இன்ட்டு 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 14 42 I 14 70. அப்ப 42, 70 ஒரு எண். சோ இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 210 கிடைக்கும். இதோட HCF 14 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்னது 1,15. அப்ப 14 1 14 15 14 210. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாசிபிள். இதுக்கும் நீங்க HCF எடுத்தீங்க அப்படின்னா 14 கிடைக்கும். LCM 210 கிடைக்கும். புரியுதா மேம்? கிளியரா? நம்ம என்னென்ன என்ஜினியரிங் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எத்தனை பேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை பேர்ஸ் பாசிபிள்னா 2 பேர்ஸ் பாசிபிள். அது என்னென்ன பேருன்னு பாத்தீங்கன்னா 42, 70 14, 210 14, 210. கொஸ்டின் பார்க்கும்போது புரியுற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க எக்ஸாம்ல பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வராம போயிடும். ஓகேவா? அதனால கண்டிப்பா என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எல்சிஎம் வந்து HCF பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். எல்லா சம்ஸுமே போட்டு பார்த்துருக்கணும். பாருங்க, இரு எண்களின் மீசிமாவானது மீப்பெரு பொதுக்காரணின் 6 மடங்கு ஆகும். எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா HCF 6 மடங்குட்டாங்க. மீப்பெரு பொதுக்காரணி என்ன சொல்லிட்டாங்கன்னா 12. HCF என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. ரொம்ப ஈஸி. HCF 12. அப்ப எல்சிஎம் என்ன சொல்லுங்க? எல்சிஎம் என்ன? HCF 12. தேவசம் எல்சிஎம் என்னன்னு போட்டிருக்கீங்க. எல்சிஎம் என்ன? 72. வெரி குட். நித்தியகிழமை வெரி குட். பாருங்க 6 இன்ட்டு 12 72. HCF 12. அப்ப 6 இன்ட்டு 12 72. நமக்கு தெரியும் A into B is equal to LCM into HCF. So A எவ்வளவு 36, B தான் கண்டுபிடிக்க போறோம். LCM எவ்வளவு பாத்தீங்கன்னா 12 72, HCF 12. சலிச்சோம்னா ஓர் 12 பாருங்க, ஓர் 36 36 2 36 72. அப்ப x ஓட வேல்யூ x is equal to 24. x is equal to 24. So இதான் அதோட ஆன்சர். நம்ம ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சி. சோ சி மட்டும் சொல்றீங்க. 51, 63 5 + 1 6. அப்ப கண்டிப்பா வந்து தேர்ட் டேபிள் கேன்சல் ஆகும். இது நமக்கு கிடையாது. 52, 91. சோ HCF என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
52க்கு 19க்கு HCF டேபிள்ஸ் தெரிஞ்சு டக்குன்னு சொல்லிடலாம். 52க்கும் 91க்கும் HCF என்ன? 4 டைம் ஒன்று வருது, இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா 7 டைம் வருது. 13. வெரி குட் மேம். உஸ்மா பாப்பா மேம் வெரி குட் மேம். 4 13 எவ்வளோ? 52. அதே மாதிரி 7 13 91. அப்ப HCF நமக்கு 13. அப்ப இது நம்ம கண்டிப்பா கிடையாது. இதுக்கு மட்டும் தான் HCF என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இதை பார்த்தாலே தெரியும் 81 99 3 டேபிள் கூட கேன்சல் ஆக, அப்ப விட்டுலாம் இதை. அப்ப கண்டிப்பா HCF பெருசா வருது, 1 வராது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 8 9 மற்றும் 12 ஆகிய எண்கள் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன கேக்குறாங்க? 8 9 12 வகுப்பு பண்ணணும். அப்ப எல்லாத்துலயும் வகுப்பு பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 8 9 12 வகுப்பு பண்ணணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். வெரி குட் மேம், எல்சிஎம். அப்ப 8 9 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. அது ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் நமக்கு என்னது? மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? வெரி குட், வெரி குட். 9999. அதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் ஒரு நம்பர் வரும். அந்த ரிமைனிங் அதை கழிச்சிட்டீங்கன்னா நமக்கு என்ன பெரிய நம்பர் அப்படின்னு கிடைச்சிடும். என்ன நமக்கு இது ஆப்ஷன் டி சொன்னீங்க. பாத்துக்கோங்க, இது நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? ரெண்டு எண்களும் மீப்பெரு பொது காரணி 2ன்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் மீசிமா 154 சொல்லிட்டாங்க. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? பன்னெண்டாவது கொஸ்டின். HCF எவ்வளோ? 2. LCM 154. டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்பருக்கு டிஃபரன்ஸ். A, B நம்ம எடுத்து போனோம். அதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. A - B 8 சொல்லிட்டாங்க. இது அப்படியே வச்சுக்கலாம். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன 2 மெத்தட்ல போடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க HCF LCM. HCF என்ன 2ன்னு சொல்லிட்டாங்களா? பாருங்க HCF 2. அப்ப எடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2 × A × 2 × B is equal to 2 × 154. அழிச்சு இங்க 1 2 போயிடும். இங்க 1 2 150 அழிச்சோம்னா 7 மறுபடியும் 7 77. அப்ப A × B எவ்வளவு பாத்தீங்கன்னா 77. அப்ப 77 வர மாதிரி என்னென்ன பாசிபிள்ஸ் நம்ம இருக்கு? 77 வர மாதிரி என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு சொல்லுங்க. 7, 11. வெரி குட். 7, 11. அப்ப 7 × 11 நமக்கு என்னன்னா 77. 7 × 11 நமக்கு 77. ஆனா 7 11 எடுக்கும் போது நமக்கு டிஃபரன்ஸ் 8 வருதா? A - B கழிக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் 8 வருதா? டிஃபரன்ஸ் நமக்கு 8 வராது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி நம்பர் சப்ஜெக்ட்ல 2A × 2B எடுத்தோம். அதை கூட சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? அப்ப 2 × 7 எவ்வளோ? 14. அதே மாதிரி 2 × B எவ்வளவு? 11. அப்ப 2 × 11 எவ்வளோ? 22. அப்ப இதோட டிஃபரன்ஸ் நமக்கு 8 கிடைக்குதா? 14, 22 எடுக்கும் போது அதோட டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 8 கிடைக்குது. நமக்கு என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படியே கூடுதல் கண்டுபிடிக்க. அதோடைய கூடுதல். அப்ப கூடுதல் நமக்கு என்னது? 14 + 22 36. 36. மேம் ஓகேவா? புரியுதா? நீங்க இப்படியும் போடலாம். நமக்கு இல்லை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா முற்றுரிமைகள் ஃபார்முலா. உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி தோணுது, நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ரிப்பீட் சார். ஓகே, சொல்ற மாதிரி மறுபடியும் டைம் சொல்றேன். HCF 2ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி LCM நமக்கு என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா 154ன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பர்களுடைய வேறுபாடு வேறுபாடு வித்தியாசம் A - B கழிக்கும் போது டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கொஸ்டின்னா ஏவையும் பியும் கூட்டினா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்காங்க. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? அப்ப AB என்ன நமக்கு தெரியணும். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்?
இரண்டு எண்களின் பெருக்க பலனானது எல்சிஎம் மற்றும் எச்சிஎம் பெருக்க பலனுக்கு சமம். சோ இங்க ரெண்டு நம்பர் நம்ம எடுக்கும் போது அது எஸ்எஃப் ரெண்டு கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா அது ரெண்டின் மடங்குல தான் இருக்கும். ஆனா 2 இன்டு ஏ இன்டு 2 இன்டு பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்சிஎம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 154, எச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 2. இப்ப 2 இன்டு ஏ இன்டு 2 இன்டு பி. ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க ஓரன் 2 77 2 154. அப்ப ஏவையும் பியும் பெருக்குனா 77 கிடைக்குது. ஏவையும் பியும் பெருக்குனா 77 கிடைக்குது. சோ நமக்கு இங்க என்ன பாசிபிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏவும் பி 77 கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் 7 11 77. இது மட்டும் தான் ஒரே ஒரு பாசிபிள் இருக்கு. சரி, நம்ம அது ஒரு ஜோடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 7 போயிடுச்சு அப்படின்னா 8 தான் கிடைக்குது. சரி 4 தான் கிடைக்குது, நமக்கு 8 கிடைக்கல. ஆனா நமக்கு என்ன கிடைக்கணும்? 8 கிடைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க ஆல்ரெடி 2a 2b எடுத்துட்டோமா? சோ அங்க என்ன பண்ணலாம்? அங்க கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 இன்டு ஏ என்னது 7. அப்ப 2 7 14. 2 பி எவ்வளவு 11. அப்ப 2 இன்டு 11 22. சோ ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8. நமக்கு கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆயிருச்சு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டா a பிளஸ் பி. அப்ப 14 பிளஸ் 22 கூட்டினீங்கன்னா 36. சோ இதான் இதோட ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். நீங்க இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு கட்சி என்ன கிடைக்கும் பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கிடைக்குமா? அப்ப இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு ஏபி. இந்த ஃபார்முலா எப்படி வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab நீங்க கிடைக்கும். இங்க மைனஸ் இங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab உள்ள கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அடிச்சுட்டு இங்க மைனஸ் பி ஸ்கொயர் அடிச்சுன்னா 4ab கிடைக்கும். சோ அதான் டேட்டா இங்க எழுதிருக்கேன். ஓகேவா? இங்க ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். நான் டேட்டா 4 இன்டு ஏபி எழுதிருக்கேன். பாருங்க a பிளஸ் பி தான் கண்டுபிடிக்கிறோம், அப்படியே வச்சுக்கலாம். சோ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி என்ன சொல்லிட்டாங்க? அவங்களே வேறுபாடு 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 8 ஸ்கொயர் 4 இன்டு இந்த ஏபி எப்படி எடுத்துக்கலாம்னா பாருங்க இரண்டு எண்களின் பெருக்கலானது எல்சிஎம் இன்டு எச்எம் பெருக்கப்படி சமம் எடுத்து தெரியுமா நமக்கு? அப்ப 2 இன்டு 154. அப்ப 308. அப்ப 4 இன்டு 308. 4 இன்டு 308. 4 300 எவ்வளவு? 1232. அப்ப 1232. இங்க 8 ஸ்கொயர்னா 64. மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் அந்த சைடு வந்தா பிளஸ் தான் மாறிடுமா? அப்ப a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1232 பிளஸ் 64. அப்ப என்ன கிடைக்கும்? 1296. சோ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். நம்ம என்ன கேட்கலாம்? a பிளஸ் பி கூடுதல் என்ன கேட்கறாங்க? அப்ப ஸ்கொயரிங் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். சோ 1296 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 36 கிடைக்கும். சரி, ஸ்கொயர் ரூட்டுக்கான இந்த ஷார்ட்கட்ஸ் அதே மாதிரி நீள்வெளி லாங் டிவிஷன் எப்படி போறதுன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம 8th புக் வரும்போது நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு 1200 ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். சோ நீங்க இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ண தோணுதோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ ரெண்டு மெத்தடுமே போட்டு காட்டிட்டேன். நம்ம கிளியரா? 12th சம் கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணல. ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். 120 மீசியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பெரு பொது காரணியாக இருக்க இயலாது? எந்த நம்பர் மீப்பெரு பொது காரணியாக இருக்க இயலாது? எல்சிஎம் பார்த்தா என்னவா இருக்கணும்? அதோடைய காரணிகளா இருக்கணும். இங்க எது காரணி கிடையாது. 120க்கு 60 ஒரு காரணி, 40 ஒரு காரணி, 30 ஒரு காரணி, 80 மட்டும் காரணியா இருக்காது. அப்ப அது மட்டும் தான் நமக்கு என்னது ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நம்ம ஓகே மேம், கிளியரா? சரி மேம், இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க எல்சிஎம் எஸ்சிஎஃப் இதுல டவுட் இருக்கா? நம்ம பார்த்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம அது மாதிரி லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் லாஸ்டா பார்க்கலாம்னு சொன்னா அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தலாமா? இந்த விளாம்பல கணக்குன்னு சொல்லியிருந்தேன், அது மட்டும் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். சரி, ரெடியா இருங்க.
எப்படி கண்டுபிடிக்க போறீங்க எல்லாமே நீங்க சொல்ல போறீங்க. இப்ப இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். ஏன்னா எல்சிஎம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டைம் வேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், காமன் ஃபேக்டர் என்ன பார்த்தோம். அந்த காமன் ஃபேக்டர் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எல்சிஎம் காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தோம். அதோடைய அப்ளிகேஷன் சம்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்சிஎம் எஸ்சிஎம் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா, ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா இருக்கீங்களா? என்ன கொஸ்டின் எடுத்தாலும் போட்டுடலாம்ல. ஒரே ஒரு மேம் தான் தம்ஸ் அப் பண்ண போறாங்க. ஓகே ஓகே சரி, அப்ப பாருங்க, அப்ப நீங்க என்னன்னா எல்லாமே பாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க, படிக்கிற பாருங்க. ஒரு சிறுவன் கூடையில் உள்ள விளாம்பழங்களை விற்பதற்காக ஒரு பட்டணத்துக்கு எடுத்து சென்றான். கொண்டு செல்லும் வழியில் வழிப்பறி கொள்ளையர்கள் சிறுவனிடம் இருந்த பழங்களை கொள்ளையடித்து தின்று விட்டார்கள். அச்சிறுவன் அரசனிடம் முறையிட, அரசன் நீ கொண்டு வந்த பழங்கள் எத்தனை என்று கேட்டார். எனக்கு தெரியாது. இப்பதான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கொஸ்டின் பாருங்க. ஆனால் நான் கொண்டு வந்த பழங்களை 2 பிரித்தால் ஒரு பழம் மிஞ்சும், 3 பிரித்தால் 2 பழங்கள் மிஞ்சும், 4 பிரித்தால் 3 பழங்கள் மிஞ்சும், 5 பிரித்தால் 4 பழங்கள் மிஞ்சும், 6 பிரித்தால் 5 பழங்கள் மிஞ்சும், 7 பிரித்தால் மீதி ஏதும் இருக்காது என கூறினான். கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. 2 பிரிச்சாங்க அப்படின்னா ஒரு பழம் மீதி இருக்காமா. 3 பிரிச்சா 2 பழம் இருக்கு, 4 பிரிச்சா 3 இருக்கு, 5 பிரிச்சா 4 இருக்கு, 6 பிரிச்சா 5 இருக்கு, 7 பிரிச்சா மீதி ஏதும் இருக்காதுன்றாங்க. அப்ப கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நம்பர் எதோட மடங்குல இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அப்ப கிடைக்கக்கூடிய நம்பர் எதோடைய மடங்குல இருக்கும்? 14. வெரி குட். 7. யாரா 7 நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கரெக்ட். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, 7 பிரித்தால் மீதி ஏதும் இருக்காதுன்ட்டாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பா 7 மடங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது நமக்கு. அச்சிறுவன் கொண்டு வந்த விளாம்பழங்கள் எத்தனை சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கலாமா? விளாம்பழ கணக்குன்னு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 பிரிச்சா நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கா? 3 பிரிச்சா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. 4 பிரிச்சா ரிமைனிங் 3 இருக்கு. 5 பிரிச்சா ரிமைனிங் 4 இருக்கு. 6 பிரிச்சா 5 இருக்கு. 7 பிரிக்கும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மீதி ஏதும் இல்ல. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லலாம் 7 மடங்குன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ரிமைனிங் 1 இருக்கு. இதோட ஒரு பழத்தை சேர்த்துட்டு அப்படின்னா சரி, வந்து நான் ரிமைனிங் 1 டோட்டலா அந்த பழத்தை என்ன எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, தனியா வச்சுக்கலாம். ரிமைனிங் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தம் ஒரு n பழங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்கு? n பழங்கள் இருக்கு. n பழங்கள்ல நீங்க ஒரு 1 கூட்டிக்கிறேன். 1 கூட்டும் போது அந்த நம்பர் 2 டிவைட் ஆகுமா? பாருங்க, நமக்கு 1 இருக்கு. இந்த 1 இன்னொரு 1 கூட்டிட்டுனா அது நம்ம கண்டிப்பா என்ன ஆகும்? 2 டிவைட் ஆகும். கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா 2 டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்க ஒரு n+1 இங்க ஒரு 1 கூட்டிட்டோம்னா 2+1 நமக்கு என்ன ஆயிரும்? 3 மாறிடுமா? அப்ப அந்த கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்? 3 ஃபுல்லா டிவைட் ஆகுமா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? நம்ம என்ன சொல்றது புரியுதா? ஏன்னா நமக்கு மீதி வந்து ஒரு பழம் இருக்கு, இங்க 2 பழம் இருக்கு, இங்க 3 பழம் இருக்கு, இங்க 4 பழம் இருக்கு, இங்க 5 பழம் இருக்கு. ஓகேவா? ஒரு பழம் மீதி இருக்கு. அதோட நான் ஒரு 1 கூட்டிட்டு அப்படின்னா நமக்கு என்ன மீதி எத்தனை பழம் இருக்கும்? 2 பழம் இருக்கும். அப்ப கண்டிப்பா அது நமக்கு 2 டேபிள்ல ஃபுல்லா கேன்சல். அந்த எத்தனை பழம் இருக்கோ அந்த பழம் ஃபுல்லாவே நமக்கு 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். சேம் அதே மாதிரி சார். புரியல சார். ஓகே, சரி, இப்ப கொஸ்டின் நான் எழுதிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? 2 இருக்கும்போது மீதி 1 இருக்கு. ஒரே நிமிஷம் பாருங்க. 2 பிரிக்கும் போது மீதி 1 இருக்கு. 3 பிரிக்கும் போது மீதி 2 இருக்கு. இதெல்லாம் மீதி 1 இருக்கு, இங்க மீதி 2 இருக்கு, இங்க மீதி 3 இருக்கு, இங்க மீதி 4 இருக்கு, இங்க மீதி 5 இருக்கு. மீதி 5 இருக்கு. ஓகேவா?
சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 11 பழம் இருக்கு அப்படின்னா அதை ரெண்டு ரெண்டா பிரிக்கும் போது மொத்தம் எத்தனை பழம் பிரிப்பாங்க? 10 பழம். I 2 10 5 செட்டா பிரிச்சுட்டு ரிமைனிங் ஒரு நமக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பழம் மீதி இருக்கும். ஒரு பழம் மீதி இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஒன்ன கூட்டிட்டேன் அப்படின்னா இதோட நமக்கு என்ன டோட்டலா எல்லாமே ரெண்டால டிவைட் ஆகுமா? அப்ப 12 பழம் இருக்கும். 12மே என்ன பண்ணலாம்? ஒரு 6 செட்டா பிரிச்சு வச்சிடலாம். அப்ப மீதி எனக்கு என்ன 0 இருக்கும். அப்ப இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பரோட ஒன்ன கூட்டுறேன். இருக்கக்கூடிய நம்பரோட என்ன பண்றேன்? ஒன்ன கூட்டுறேன். இப்ப புரியுதா எதுக்கு ஒன்ன கூட்டுறேன்னு? அப்ப ஒன்ன கூட்டும் போது அந்த ஓல் நம்பர் என்ன ரெண்டால டிவைட் ஆகும். ரெண்டால டிவைட் ஆகும். சேம் அதே மாதிரி இங்க மீதி 2 பழம் இருக்கு. இதோட ஒன்ன கூட்டணும் அப்படின்னா அது நமக்கு 3 நாளுக்கு டிவைட் ஆகுமா? சும்மா எடுத்துக்கோங்க 8 பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 பழம் இருக்கு. தனித்தனியா வைக்கிறேன். டோட்டலா கடைசி 8 பழம் இருக்கு. 8 பழம் என்ன பண்ணலாம்? 3 பழமா பிரிச்சு மொத்தம் 6 பழத்தை பிரிச்சிடலாம். ரிமைனிங் நமக்கு எத்தனை பழம்? 2 பழமா? அந்த 2 தான் இங்க இருக்கு. இதோட ஒண்ணு கூட்டிட்டோம்னா அதுவும் நமக்கு என்ன 3 பழம் ஆயிரும். அப்ப மீதி நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அப்ப இங்க என்ன பண்றேன்? ஒன்ன கூட்டுறேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஒன்ன கூட்டிக்கலாம். எல்லாத்துலயுமே என்ன பண்றேன்? ஒரு ஒன்ன கூட்டுறேன். கூட்டும் போது இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகுது. இது 3ஆல் டிவைட் ஆகுது. இது 4ஆல முழுமையா டிவைட் ஆகும். இது 5ஆல ஆகும். இது 6ஆல ஆகும். அப்ப 2 3 4 5 6 எல்லாத்துலயுமே என்ன ஆகுது? காமனா டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்ப 2 3 4 5 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய வகுப்படக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப சொல்லுங்க. 2 3 4 5 6 இதெல்லாம் ஏன் வகுப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்றேன்? ஒன்ன கூட்டிக்கிட்டேன். எல்லாத்தையுமே என்ன பண்ண? ஒன்ன கூட்டிக்கிட்டேன். அப்ப கூட்டும் போது இது எல்லாத்தையும் வகுப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். வெரி குட். எல்லாமே எல்சிஎம் சொல்றீங்க. ஓகே, வெரி குட். அப்ப பாருங்க 2, 3, 4, 5, 6 எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்துச்சா என்னன்னு கிடைக்கும்? 1 2 இங்க 3 மீதி 5 எழுதிக்கலாம். இங்க ஒரு 3 எழுதிக்கலாம். மறுபடியும் தேர்ட் டேபிள்ல போட்டோம்னா 1 1 இங்க 2 இருக்கும். இங்க 5 இருக்கும். மறுபடியும் 1. அப்ப 2 3 6 2 5 10 10 × 6 எவ்வளவு பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 60 கிடைக்குது. எல்சிஎம் என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. நீங்க என்ன பண்ண அப்படின்னா எல்லாத்துலயுமே என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரு படத்தை கூட்டிக்கிட்டேன். ஒரு படத்தை கூட்டும் போதுதான் எனக்கு 2ஆல வகுப்படுது, 3ஆல வகுப்படுது, 4ஆல வகுப்படுது, 5ஆல வகுப்படுது, 6ஆல வகுப்படுது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? கிடைக்கக்கூடிய மதிப்புல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? அங்க ஒன்ன கூட்டணும்னா இங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு வெரி குட். அங்க ஒன்ன கூட்டும் போது என்ன பண்ணும்? ஒன்ன கழிச்சுக்கணும். அப்ப 59. இப்ப 60 - 1 59. நம்ம கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 7ஆல வகுப்படும் மீதி 0 இருக்குன்ட்டாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு 7இன் மடங்களா இருக்கான்னு செக் பண்ணணும். 59 7ஆல் டிவைட் ஆகுமா? 59 7ஆல் டிவைட் ஆகுமா? 59 நமக்கு 7ஆல் டிவைட் ஆகணும். இப்ப 60 அடுத்த மல்டிபிள் பாருங்க 120. அப்ப 100 இருந்து 1 கழிச்சிடலாம். ஏன்னா ஒண்ணு ஆல்ரெடி ஒன்ன கூட்டிட்டு ஒன்ன கழிச்சுக்கிறேன். கழிக்குமா 119 கிடைக்குது. அப்ப 119ங்கிறது 7ஆல் டேபிள் கேன்சல் ஆகாதா? 119 7th டேபிள் கேன்சல் ஆகுமாகாதா? எஸ், கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு 119 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இப்ப 119 எடுத்தீங்கன்னா 2 2ஆ பிரிச்சீங்கன்னா ஒரு பழம் மீதி வரும். 3 3ஆ பிரிச்சீங்கன்னா 2 பழம் மீதி வரும். 4ஆ பிரிச்சீங்கன்னா 3 பழம் மீதி வரும். எப்படி வருதுன்னு புரியுதா? கிளியரா மேம்? எல்லாரும் கிளியரா? என்ன பண்ணீங்க புரியுதா? நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு படத்தை கூட்டிட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது 2ஆல வகுப்படுது, 3ஆல வகுப்படுது, 4ஆல வகுப்படுது, 5ஆல வகுப்படுது, 6ஆல வகுப்படுது. அப்ப எல்லாத்துலயும் வகுப்படுதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கும் போது நமக்கு 60 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மேல 1 கூட்டிட்டு கீழே 1 கழிச்சுக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் நமக்கு டிவைட் ஆகல. அப்ப அதுக்கு அடுத்த மல்டிபிள் போறோம். 120. 100 இருந்து 1 கழிச்சு 119. 119 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7ஆல டிவைட் ஆகுது. அப்ப இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? கிளியரா மேம்? சரி, ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் ஒரு சம்ம நீங்களே டைம் படிச்சு பார்த்து டைம் போட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேற டவுட் தான் மட்டும் கேளுங்க. நான் கிளாஸ் லீவ் ஆயிக்கலாம். கிளியர் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஏதாவது டவுட் தான் கேளுங்க. நான் கிளாஸ் லீவ் ஆயிக்கலாம். டவுட் இருக்கு மட்டும் கிளாஸ் மைக் ஆன் பண்றேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ டு ஆல். டவுட்ல டவுட் இல்லைங்க அப்படின்னா கிளாஸ் லீவ் ஆயிருங்க.